இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 3.3 இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இப்ப 4வது ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 2018 பிளஸ் 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் 1 வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. இது ஃபுல்லாவே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா மீதி தேற்றத்தை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னு எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோமா. ஸோ எப்பவும் போல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2018 பிளஸ் 2018. இப்ப வந்து இங்க நம்மளுக்கு எந்த மதிப்பு வந்து தெரியாது, எக்ஸ்ன்ற மதிப்பு வந்து தெரியாது. நம்மளுக்கு ஆல்ரெடி இன்னொரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு. அந்த பல்லுறுப்புக்கோவையோட பேர் என்ன, g of x ஈக்குவல் டு x minus 1. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் g of x நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 0. ஸோ இங்க வந்து g of x என்ன கொடுத்துருக்காங்க, x minus 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ x minus 1 equal to 0. எப்பவுமே தெரியாத மதிப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தெரிஞ்ச மதிப்பு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோமா. இப்ப தெரியாது என்ன, எக்ஸ்ங்கிறது தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -1 வந்து இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், +1 மாறும். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து கிடைச்சிருச்சு. இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் எங்க நீங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவை எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற பல்லுறுப்புக்கோவையில எக்ஸுக்கு பதிலா 1ங்கிறத வந்து போடுங்க. எக்ஸ் எங்கெங்க இருக்கோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க அப்படியே போட்டுக்கணும். 1 பவர் 2018 பிளஸ் 2018. இப்போ 1 வந்து எத்தனை வாட்டி மல்டிபிள் பண்ணி என்ன கிடைக்கும், அது 2000 டைம்ஸா இருந்தாலும் சரி 3000 டைம்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரது என்ன வரும், 1ங்கிறது மட்டும்தான் ஒரு 1 × 1 × 1 எவ்வளவு வாட்டி மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. 1 பிளஸ் 2018 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2019. ஸோ எனக்கு மீதி என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 2019 கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க கடைசியில என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி ஈக்குவல் டு இல்லைன்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2019 அப்படின்னு நீங்க எடுத்து எழுதுனா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துட்டு மிச்சதை வந்து மீதியை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2x³ + ax² + 4x - 12 ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு. இன்னொரு பல்லுறுப்புக்கோவை வந்து x³ + x² - 2x + a இருக்கு. இது ரெண்டையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா x - 3ஆல ஃபர்ஸ்ட் வகுக்குறாங்க. வகுத்துட்டு கிடைக்கிற மீதி வந்து சமம் அப்படின்னு சொல்றாங்க. சமம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏவோட மதிப்பு என்ன, அதோட மீதி என்ன நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஆஸ் யூஷுவல் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ + ax² + 4x - 12. இது என்னுடைய முதல் பல்லுறுப்புக்கோவை. வேணும் நீங்க f1 of x கொடுத்துக்கலாம், இல்ல முதல் பல்லுறுப்புக்கோவை நீங்க இப்படி போட்டுக்கிட்டாலும் ஓகே. இன்னொரு பல்லுறுப்புக்கோவை என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x³ + x² - 2x + a. இதுக்கு ரெண்டுமே வந்து காரணி என்னன்னா ஒரே ஒரு காரணி தான், x - 3ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டே பல்லுறுப்புக்கோவையும் x - 3ஆல வகுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியாது, எக்ஸ்ங்கிற வேல்யூ தெரியாது. ஸோ ரெண்டு பக்கமுமே x - 3ங்கிறது வந்து காமன் தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே x - 3ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு வேணும், உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியாது, அதனால நீங்க என்ன பண்ணணும், g of x ஈக்குவல் டு 0. இப்ப g of x இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x - 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ x - 3 ஈக்குவல் டு 0. இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்து 3 நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இதே ப்ரொசீஜர் தான் வந்து ரெண்டாவது இருக்கிற அந்த பல்லுறுப்புக்கோவைக்கும் நீங்க அப்படியே தான் எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே ஒரு நம்பரால வகுக்க சொல்லியிருக்காங்க.
g of x equal to 0. இங்க g of x ஓட வேல்யூ என்ன x minus 3ன்னு கொடுத்துட்டாங்க. எப்பவுமே தெரியாத மதிப்பை வந்து லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச மதிப்பை ரைட் சைடுக்கு கொண்டு போய்க்கோங்க. இங்க -3 இருக்கிறங்காட்டி இந்த சைடு வரும்போது +3ன்னு ஆகுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த x ஈக்குவல் டு 3ங்கிற மதிப்பை அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு கொடுங்க. 3³ பிளஸ் a, எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு கொடுத்தா போதும், பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக திருப்பி ஒரு 3 கொடுங்க, -12. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சிம்பிளிஃபை மட்டும் பண்ணா போதும். 2 into 3 3s are 9, 9 3s are 27. 3 வந்து 3 வாட்டி போட்டு பெருக்குங்க, ஏன்னா கியூப்னா 3 வாட்டின்னு அர்த்தம். பிளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, a into 3 வந்து 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 2 வாட்டி போட்டு பெருக்கணுங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்கிறதுல அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 27 into 2 என்ன வரும், 54 பிளஸ் 9 into a, கண்டிப்பா அது 9a தான் இருக்க முடியும். 4 into 3 12 மைனஸ் 12. இங்க 12ல இருந்து 12 போர்ஷன் என்ன வரும், கண்டிப்பா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்படின்னா இங்க என்ன மீதி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா 54 பிளஸ் 9a தான் ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவையை யூஸ் பண்ணி வந்த உங்களுக்கு மீதி. 54 பிளஸ் 9a நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு பல்லுறுப்புக்கோவை லாஸ்ட்ல வந்த மீதி வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவைக்கும் வந்து அதே ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணணும். திருப்பி அந்த x ஈக்குவல் டு 3ன்னு ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. x ஈக்குவல் டு 3ன்னு ரெண்டாவது ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. 2³ பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டுட்டே வாங்க, பிளஸ் a. திருப்பி அதே ப்ரொசீஜர் படி நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. 3 வந்து 3 வாட்டி போட்டு பெருக்கினா என்ன வரும், 27. 3 3 பெருக்குனீங்கன்னா 9. 3 into 2 6 பிளஸ் ஏன்னு உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். 27 into 9 ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. அதுக்கப்புறம் -6ஆல வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கழிங்க. கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 30ங்கிறது வந்து வருது. ஸோ இதுல இருந்து வந்த ஆன்சர் எனக்கு 30 பிளஸ் a. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல என்ன மீதி உங்களுக்கு கிடைச்சிருக்குது, கடைசியா f of 3ங்கிறது வந்து 30 பிளஸ் ஏங்கிறது கிடைச்சிருக்கு. 30 பிளஸ் ஏங்கிறது என்ன, மீதி. ஸோ ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவையை யூஸ் பண்ணி 54 பிளஸ் 9a கிடைச்சிருக்கு. செகண்ட் பல்லுறுப்புக்கோவையை யூஸ் பண்ணி 30 பிளஸ் ஏன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க முடிச்சுட்டீங்க, வகுக்கிறது முடிச்சுட்டீங்க. வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமானால், ஸோ கொடுத்திருக்க ரெண்டு மீதியுமே 54 பிளஸ் 9a 30 பிளஸ் a ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சமம்னா என்ன, ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சரிங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு நீங்க வந்து எழுதணும். சரிங்க, ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால நீங்க வந்து அந்த மாதிரி எழுதணும். இப்ப வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு மீதிகளா எடுத்து எழுதுங்க. என்னென்ன மீதிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 54 பிளஸ் 9a. ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை யூஸ் பண்ணி 54 பிளஸ் 9a கிடைச்சிருக்குது. செகண்ட் பல்லுறுப்புக்கோவை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, 30 பிளஸ் a கிடைச்சிருக்குது. எப்பவுமே தெரியாத மதிப்பு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, தெரிஞ்ச மதிப்புகள் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. இங்க எனக்கு 9a தெரியாத மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிளஸ் ஏங்கிறது எனக்கு தெரியாத மதிப்பு தான். என்ன சொன்னா, தெரியாத மதிப்பை வந்து நீங்க இன்னொரு சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம். பிளஸ் ஏங்கிறது வந்து இந்த சைடு ஜம்ப் பண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஏன்னு வந்துருச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா தெரியாத மதிப்புகள் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அங்கங்க இருக்கிற மதிப்புகள் அப்படியே வச்சுக்கோ, 30 30 தான்.
இந்த 54 வந்து இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது. இது தெரிஞ்ச மதிப்பு. இந்த பிளஸ் 54 ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? -54 மாறும். இப்போ 9 7 இருந்து ஒரே ஒரு ஏ போச்சுன்னா என்ன கிடைக்கும்? முன்னாடி 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 8A. இதுக்கப்புறம் 30ல இருந்து 54 நீங்க கழிக்க போனீங்க. ஆனா இதுல பெரிய நம்பர் என்ன? 54. ஸோ 54ல இருந்து உங்களுக்கு வந்து இப்ப 30 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு இது சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு என்ன மதிப்பு தெரியாது. நம்மளுக்கு ஏவோட மதிப்பு வந்து தெரியாது. இப்ப ஏங்கிறது வந்து எப்படி இருக்குது? 8 இன்டு ஏ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை வந்து 2 கழிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை 2 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 2 சப்ட்ராக்ட் பண்ணணும், டிவைட் பண்ணணும். இது எப்படி இருக்கு? 8 இன்டு ஏன்னு இருக்குது. இது வந்து -24ன்னு இருக்குது. நீங்க தெரியாத மதிப்பு என்ன உங்களுக்கு? ஏங்கிறது வந்து தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கலாம். -24 மல்டிப்ளிகேஷன் இங்க வந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா அது டிவைட் தான் ஆகும். இப்ப 8 டேபிள்ல 24 எவ்வளவு டைம் வந்திருக்கு? 1 8 8, 3 × 8 24. எனக்கு வந்து இப்ப ஏவோட மதிப்பு கிடைச்சிருச்சு. அதாவது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஏவோட மதிப்பு கிடைச்சிருச்சு. ஆனா வந்து இன்னும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மேலும் அதன் மீதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவையோட மீதியிலேயோ, செகண்ட் பல்லுறுப்புக்கோவையோட மீதியில ஏதாவது ஒண்ணு நீங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து மீதி வந்து கிடைச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிறேன். f(3) = 54 + 9a. ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவை எடுத்து சப்ஸ்டிடியூஷன் நான் கொடுக்குறேன். ஏ என்ன கிடைச்சிருக்குது உங்களுக்கு? ஆல்ரெடி 54 + 9 இன்டு -3ன்னு கிடைச்சிருக்கா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 54 9 × 3 27. ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் அப்படியே வச்சுக்கணும். 54 இருந்து 27 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 தான் கிடைக்கும். கடைசியில வந்த மீதி என்ன அப்படின்னா 27. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட மீதியும் எனக்கு கிடைச்சிருச்சு, என்னோட ஏவோட மதிப்பும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கடைசியா நீங்க மீதி ஈக்குவல் டு 27 எடுத்து எழுதணும். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, ax² + 5x + b என்ற பல்லுறுப்புக்கோவை ஒரே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருக்காங்க. ஆனா காரணிகள் என்னவா இருக்குது? 2 காரணிகளா இருக்குது. 2 காரணிகளா இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல், அதாவது வந்து 2 சமமா இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப காரணிகளை பேஸ் பண்ணி வரும்போது கொடுத்திருக்க பல்லுறுப்புக்கோவை நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, p(x)ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ax² + 5x + b கொடுத்துருக்கிறது வந்து அப்படியே நீங்க எடுத்துக்கணும். எதுவுமே வந்து மாற்றவே வேண்டாம். (5x + b) இது வந்து ஆடு கிடையாது, பிளஸ் b. ஸோ கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த x-2வும் சரி, x-1/2வும் சரி, ரெண்டுமே காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ரெண்டையுமே தனித்தனியா எடுத்துட்டு இந்த ஒரே ஒரு பல்லுறுப்புக்கோவை நீங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டையும் 2 பகுதியா பிரிச்சு பண்றேன். பல்லுறுப்புக்கோவை ஒன்னேதான், பட் காரணிகள் மட்டும் வேற வேற. 5x + b காரணிகள் எனில்னு சொல்லிட்டாங்க. காரணிகள் தான் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்தது காரணிகள் தான் அப்படின்னா என்னது? அது வந்து 0வா தான் இருக்கணும். ஸோ x-2 = 0. இப்ப x வந்து ஒரு சைடு வச்சுக்கணும், தெரியாத மதிப்பு ஒரு சைடு வச்சுட்டு மைனஸ் இந்த சைடு வந்து என்னவாகும்? +2வா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த xங்கிற மதிப்பை எடுத்துட்டு போய் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து x-2க்கும் சரி, x-1/2 என்னது? காரணிகள் தான். காரணிகள் உன்னையே ப்ரூவ் பண்ண சொல்லல, காரணிகள் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. காரணிகள்னா என்ன? கடைசியில வர மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா தானே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த x = 2ங்கிற மதிப்பை
இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுங்க. எக்ஸுக்கு பதிலா 2ன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, எக்ஸுக்கு பதிலா 2ன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். P of x equal to x equal to 2ன்னு கொடுத்துட்டீங்க. P of x ஓட மதிப்பு என்ன இருக்குது? x² plus 5x plus b தானே இருக்குது. ஸோ திருப்பியும் அங்க இருக்கிற எக்ஸுக்கு பதிலா இன்னொரு 2வை கொடுங்க. 2² plus 5 into 2 plus b. ஒண்ணுமே இல்லை, அங்க எக்ஸுக்கு பதிலா மட்டும் நீங்க மாத்துனா போதும், இன்னும் பண்ண வேண்டாம். இப்போ 2 2 சார் என்ன விட உங்களுக்கு 4ன்னு கிடைக்குதா? 5 plus 2 என்ன? 10. 5 into 2 10ன்னு கிடைக்குதா? plus b equal to 0. இப்போ 4 into a என்ன? 4a தான் கிடைக்கும். ஏன்னா அது வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. plus b equal to 0. எப்பவுமே என்ன சொன்னா, தெரியாத மதிப்புலாம் ஒரு சைடும் தெரிஞ்ச மதிப்புல இன்னொரு சைடு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 4a ஏங்கிறது தெரியாது, bயும் உனக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 10ங்கிற மதிப்பு என்ன? தெரிஞ்ச மதிப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த +2 10 என்ன பண்ணணும், நீங்க கொண்டு வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மாறும்போது கண்டிப்பா +10 எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா -10 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் காரணியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி a equal to b நீங்க காட்டினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இன்னொரு காரணி நம்மளுக்கு இருக்கு. ஒரு காரணிக்கு நான் இப்ப முடிச்சிருக்கேன், இன்னொரு காரணி எனக்கு இருக்கு. என்ன இருக்குது? x minus 1/2 equal to 0ன்னு சொல்லியாச்சு. இப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? உனக்கு தெரியாத மதிப்பு. எக்ஸ்ங்கிறது வந்து உனக்கு என்னது? தெரியாத மதிப்பு. அதை மட்டும் உங்க லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. தெரிஞ்ச மதிப்பு என்னது? -1/2. ஸோ -1/2 என்ன பண்ணுங்க அப்படின்னா +1/2 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, -1/2ங்கிறது என்னவாகுது? +1/2 கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த x equal to 1/2ங்கிறத வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சரிங்களா? a into x பதிலா என்ன பண்ணணும்? 1/2 மட்டும் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. நீங்க p of x பதிலா ஆல்ரெடி xங்கிறது 1/2 தான், நீங்க இந்த மதிப்பு மட்டும் கொடுத்தா கூட போதும். ஸோ பிளஸ் 5 into x பதிலா 1/2ன்னு கொடுங்க, பிளஸ் b equal to 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா a into 1 என்னது? 1 ஸ்கொயருங்கிறது தான் மீனிங், ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னு இருக்கு. சரிங்களா? தனித்தனியா நீங்க பிரிச்சு கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா என்ன? ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயரை பண்ணா 1 தான் கிடைக்கும், 2 ஸ்கொயரை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 2 4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இப்போ 5 into நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் போட்டுவோம், தொகுதியை மட்டும். 5 into 1 5 divided by 2 plus b equal to 0. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். a into 1 என்னது? a divided by 4. ஃபர்ஸ்ட் தொகுதியெல்லாம் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பகுதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளஸ் b equal to 0. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து பகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரியா இல்லைல்ல, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1ங்கிறது தான் அர்த்தம். 4 2 1 இப்படி மாறி மாறி இருக்கு. இது நீங்க எப்படி வந்து எல்சிஎம் எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல, ஓகே, இங்க 4 2 1 இருக்கு. இதுல எது வந்து உங்களுக்கு பெரிய வேல்யூவா தெரியுது? 4ங்கிறதா பெரிய வேல்யூவா தெரியுது. நீங்க வந்து அதை எல்சிஎம் எடுத்துட்டும் போடலாம், இல்லைன்னா வந்து தெரியாத மதிப்புல ஒரு சைடு வச்சுட்டு தெரிஞ்ச மதிப்பு இன்னொரு சைடு கொண்டு போயும் நீங்க வந்து போடலாம். எது வேணா நீங்க பண்ணலாம். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 4 தான் வந்து என்னோட பெரிய வேல்யூ. ஸோ 4 கூட எதை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 4 கிடைக்கும், 1 மல்டிபிள் பண்ணாதான் 4 கிடைக்கும். ஸோ a பிளஸ் திருப்பி வந்து 2 கூட எதை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு வந்து 4 கிடைக்கும், 2ஆல மல்டிபிள் பண்ணாவே போதும். மல்டிப்ளைட் பை 2. இப்ப பகுதியை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தொகுதியும் 2ஆல தான் மல்டிபிள் பண்ணும். 5 into 2 10 பிளஸ் திருப்பியும் வந்து கீழே எனக்கு ஒரே 1 தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்னதான் வேணும்? 4 வேணும்.
ஸோ திருப்பி அதை 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிளஸ் 4b ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல a பிளஸ் 10 பிளஸ் 4b இருக்குது. இந்த 4 வந்து டிவைட்ல இருக்குது. இந்த சைடு வரும்போது என்ன பண்ணலாம்? நீங்க மல்டிபிளிகேஷனா கொண்டு போய்க்கலாம். அதை வந்து நான் இந்த நெக்ஸ்ட் இதுல போடுறேன். முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? a பிளஸ் 10 பிளஸ் 4b a பிளஸ் 10 பிளஸ் 4b divided by 4 equal to 0 இருக்கு. 4 equal to 0 நமக்கு இருக்குங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த டிவிஷன்ல இருக்குது. இந்த divided by 4 இருக்கு. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது கண்டிப்பா அது மாறும். கூட்டலா இருந்தா கழித்தல்னு மாறும், பெருக்கலா இருந்தா வகுத்தல்னு மாறும், வகுத்தலா இருந்தா பெருக்கல்னு மாறும். 1 by இங்க வந்து டிவிஷன்ல இருக்கு. ஸோ இந்த 4 இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் 4 தான் நீங்க போட முடியும். ஸோ a பிளஸ் 10 பிளஸ் 4b ஈக்குவல் டு 0 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? கண்டிப்பா வந்து 0 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 0 இன்ட்டு 4 வந்து 0. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியாத மதிப்புல ஒரு சைடு வச்சுக்கோங்க, தெரிஞ்ச மதிப்புல இன்னொரு சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ a பிளஸ் 4b ஏவும் தெரியாது பியும் தெரியாது, ஆனா அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் 10 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -10 மாறுமா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்டோட ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷனை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? a ஈக்குவல் டு b என காட்டுகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனி எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 4a plus b ஈக்குவல் டு -10. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? a plus 4b ஈக்குவல் டு -10. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து இங்க அப்ளை பண்ண போறேன். என்ன அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு? 4a plus b, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4a plus b, a plus 4b இருக்கு. ஆனா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? -10 ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். ஓகே, லெஃப்ட் சைடு ஈக்குவலா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடு ஏதோ ஒரு பக்கம் ஈக்குவலா இருந்தாலும் சரி, இன்னொரு சைடு ஈக்குவல் நீங்க எடுக்கணும். ஸோ இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே ஈக்குவல், அதனால கண்டிப்பா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா -10 வந்து ஈக்குவலா இருக்குதுன்னு காட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ டேர்ம்ல ஒரு பக்கமும் பி டேர்ம்ல இன்னொரு பக்கமும் கொண்டு வர போறேன். 4a அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடுக்கு பிளஸ் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -aன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் சைட்ல இருக்கிற b அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் b இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -bன்னு ஆகுமா? 4a இருந்து ஒரு a போச்சுன்னா என்னது? 3a. இங்கேயும் 4b இருந்து 3b ஒரு b போச்சுன்னா 3b. ரெண்டு பக்கமே a 3 காமனா இருக்கு. ஸோ நீங்க அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ரெண்டுமே வந்து a ஈக்குவல் டு பின்னு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a ஈக்குவல் டு பின்னு தானே ப்ரூஃப் பண்ணணும். நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்ப இது வெரி வெரி ஈஸி. x² - 2x - 8 என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பில் x + 2 மற்றும் x - 4 என்பன அவற்றின் பக்கங்களா என்பதை காரணி தேற்றத்தை பயன்படுத்துகன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டினை எப்பவும் போல p of x தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். p of x ஈக்குவல் டு x² - 2x - 8 நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ரெண்டு காரணிகள் இருக்குதுங்களா? ஒவ்வொரு காரணிகளை எடுத்து சப்ஸ்டியூஷன் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பக்கங்கள் தான், செவ்வகத்தின் பக்கங்கள் தான் நீங்க சொல்லிக்கலாம். காரணி தேற்றத்தோட இதுவே அதுதானே. கடைசியில வர பதில் வந்து 0ன்னு வந்தா போதும், கண்டிப்பா வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு தான் அர்த்தம். இங்க இன்னொன்னு கொடுத்துருக்காங்க x + 2 x - 4 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா வந்து கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை ஒண்ணுதான், காரணிகள் தான் வேற வேற. ஸோ ஒரே ஈக்குவேஷனை வச்சுட்டு தனித்தனியா நீங்க போட்டா போதும்.
எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு 0. எக்ஸுங்கிற மதிப்பு என்ன பிளஸ் டூ இங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா மைனஸ் டூவா தான் ஆகணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூன்னு போடுங்க. உங்களோட வர்ற பதில் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலா மட்டும் மைனஸ் டூன்னு போட்டா போதும். ஓகே, the whole square. இப்போ வந்து ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை என்ன அந்த கண்டிப்பா பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் வரும். 2 × 2 4, மைனஸ் இன்டூ மைனஸ் பெருக்கல் விதிப்படி பிளஸ் தான். ஏன்னா நம்மள சொல்லியிருக்கேன் மைனஸ் இன்டூ மைனஸ்னா ஈக்குவல் டு பிளஸ். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. 2 × 2 4 மைனஸ் 8. 4 4 கூட்டி பாருங்க 8 மைனஸ் 8. 8 மைனஸ் 8 என்னது 0. அப்ப ஒரு காரணி வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆனா நமக்கு வந்து என்ன ஆச்சு, இன்னொரு காரணிகள் கூட இருக்குது. அது என்ன காரணி, எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு இன்னொன்னு வந்து இன்னொரு சைட் கொண்டு வாங்க. இந்த மைனஸ் 4 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளஸ் 4 ஆகுங்களா. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது வந்து கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையில சப்ஸ்டியூஷன் கொடுத்து பாருங்க. அது 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற மதிப்பு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 4 நாள் 16, 4 × 2 8, இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க 16. இப்ப வந்து ஒரே மாதிரி குறியீடுகள் இருக்கிறதுல கூட்டிக்கலாம் தானே. மைனஸ் 8 × 8 + 8 16. எனக்கு வந்து ரெண்டு மதிப்புகளுமே என்ன 0 0ன்னு கிடைச்சாச்சு. இப்போ காரணி தேற்றத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வரணும், 0ன்னு வந்தா போதும். உங்களோட இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்ல நீங்க என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னு, எனக்கு இங்கேயும் 0 கிடைச்சிச்சு, இங்கேயும் 0 கிடைச்சிச்சு. ஸோ காரணி தேற்றத்தை நான் செயல்படுத்திட்டேன். கடைசியா நீங்க எடுத்து எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 என்பன செவ்வகத்தின் பக்கங்கள் ஆகும். செவ்வகத்தின் பக்கங்கள் ஆகும் அப்படின்னு நீங்க எழுதினா போதும். ஓகே.